ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். நம்ம இன்றைக்கி இந்த வட்டத்தை யூஸ் பண்ணி நம்ம குல்லா செய்ய போகிறோம். அதுக்கு நான் இதே மாதிரி சாதாரண உள்ள நூல் எடுத்திருக்கேன், பிரேமம் ஹூக் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி போட போகிறோம். அதுக்கு இங்கே நம்ம கட் பண்ணதோடு இருக்குல்ல, இங்கனுக்குள்ளே தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த செயின்குள்ளே ஊசி எப்படி விட்டு இந்த நூலை இது வழியாக நூலை இப்படி எடுத்து இப்படி நம்மளுக்கு செயின் மாதிரி ஒரு இது கிடைக்கும். நம்ம அதில் ஒரு செயின் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு செயின் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் நம்ம டபுள் குரோஷே போடணும். எல்லா செயின்லேயும் ஒரு டபுள் குரோஷே போடணும். நான் இது 2லேருந்து 3 வயசு வரையும் உள்ள குழந்தைங்களுக்கு செஞ்சுருக்கேன். இது 5.10லேருந்து 6 இன்ச்சு வரைக்கும் வட்டம் வரும். நம்ம இந்த வட்டத்தோட அளவை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்ட்டு நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லா செயின்லேயும் ஒரு டபுள் குரோஷே போடணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேல நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போ 3 செயின் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ஒரு டபுள் குரோஷே. ஃபஸ்ட்டு போடுற டபுள் குரோஷேவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே எல்லா செயின்லேயும் ஒரு டபுள் குரோஷே போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், சேர்த்து ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரியே நம்மளோட ஹைட்டு வேணுங்கிற அளவுக்கு சுற்றி போட்டுகிட்டே வரணும். இப்போ 2 வருஷம் போட்டிருக்கேன், இன்னும் 8 வருஷம் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். 1 2 3 4 5 6 7 8. இப்போ நம்ம 8 வருஷம் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எவ்வளவு நம்மளுக்கு அகலம் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். உயரம் அகலம் எல்லாம் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் 7 இன்ச்சு வருது. 7 இன்ச்சு இருக்குது. நம்ம இப்போ எலாஸ்டிக் ஸ்டிச் இங்கே போட போகிறோம். அதில் நமக்கு இங்கே ஒரு 7.5 இன்ச்சு நமக்கு கிடைக்கும். அது வரையும் நம்ம போட்டுக்கலாம். எலாஸ்டிக் ஸ்டிச்சை இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லேயே நான் போட்டிருக்கேன், தெரியாதவங்க அதில் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன்.
இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுக்கும் நம்ம இதே மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம இப்படியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி இதை வச்சு செயின் போட்டு நம்ம இப்படியும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இது வழியாக இந்த நூலை எடுத்து இப்படி முடிச்சு போட்டுட்டு கூட நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ நூலை இது வழியாக எடுத்து ஒரு செயின் போட்டுக்கலாம். ரெண்டு செயின் போட்டுக்கலாம். இந்த நூலை இப்படி வச்சுக்கலாம். இப்போ நாம் இதில் ஒரு சுற்றிட்டு இந்த சைடு விட்டு அந்த செயினை அப்படியே வெளியில் எடுத்து நம்மளுக்கு 3 லூப் கிடைக்கும். அதை ரெண்டாக வெளியே எடுக்கணும். இருந்து வெளியே எடுத்துட்டு அப்புறம் இதை இந்த பக்கம் வெளியாலேருந்து நம்ம எடுக்கணும். ஆமாம், இதே மாதிரி நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஒன்று வெளியில் உள்ள மாறி வந்தால் கூட நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வேறு மாதிரி தெரியும். உள்ளால் எடுக்கணும், வெளியால் எடுக்கணும், உள்ளால் எடுக்கணும், வெளியால் எடுக்கணும். இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டுக்கலாம். கடைசி ஸ்டிச்சு இதை வந்து நாம் வெளியில் போட்டோம். இதை வந்து உள்ளால் போடணும். இப்போ நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட்டதை வந்து நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ரெண்டு செயின் போட்டுக்கலாம். இப்போ வெளியில் இருக்கிறத வெளியில் போடணும், அந்த பக்கம் இருக்கிறத அந்த பக்கத்தே போடணும். அடுத்து அந்த சைடு இருக்கிறத அந்த சைடே போடணும். இந்த சைடு இருக்கிறத இந்த சைடு போடணும். அந்த சைடு இருக்கிறத அந்த சைடே போடணும். இந்த சைடு இருக்கிறத இந்த சைடே போடணும். இதே மாதிரி ஃபுல்லாக. இதுக்கப்புறம் இதே மாதிரியே மேலே இன்னொரு லைன் வரும். நம்ம 3 லைன் போட்டால் எலாஸ்டிக் ஸ்டிச் வந்துடும். மேலே வந்து வைக்கிறதுக்கு இங்கே பாம் செய்யணும். அது வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த இதே மாதிரி நூலில் கையில் சுற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து அப்படியே வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துட்டு இதை கட் பண்ணிவிட்டு கட்டுறதுக்கும் இதே மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணிக்கலாம். இதை இப்படி வச்சு இந்த நூலை இப்படி வச்சு இதே மாதிரி கட்டிடுங்க. அதே மாதிரி இந்த சைட்லையும் கட்டிடுங்க. நல்லா இறுக்கமாக கட்டிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இருக்க இதை வந்து எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணிக்கலாம். எந்த நூலும் கட் பண்ணாமல் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கட் பண்ணிடுங்க.
கட் பண்ணாதான் நூல் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க, எடுத்து விட்டுக்கோங்க. இது டைட்டாக கட்டி வச்சுருக்கோம். இந்த நூலை மட்டும் இப்படி வச்சுப்போம். இதே மாதிரி 2 விரலுக்கும் நடுவில் இப்படி விட்டு வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ இதில் தான் நம்ம பாம் கட் பண்ண போகிறோம். இப்படி தான் பாம் செய்யணும். இப்போ நம்ம 3வது வரிசையில் எலாஸ்டிக் ஸ்டிச்சு போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ இது மாதிரி இருக்க நூலை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம இது வழியாக இப்படி உள்ளால் எடுத்து விட்டுக்கலாம். நீங்கள் இதை வச்சு கூட எடுக்கலாம், இல்லைன்னா பெரிய ஊசியில் கோர்த்து நீங்கள் அதை கூட உள்ளே வச்சு தச்சுக்கலாம். ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நாம் இந்த பாம் இது பேர் பாம்னு சொல்லுவாங்க. இந்த குஞ்சத்தை வந்து நம்ம மேலே வச்சு இதை முடிச்சு போட்டுக்கலாம். இந்த முடிச்சு நான் இதில் போட்ட முடிச்சிருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம இது வழியாக எடுத்துக்கலாம். நடுவில் எடுக்கக்கூடாது, இந்த சைடில் எடுப்போம். இந்த சைட்லேயும் நாம் விட்டு கட்டிக்கலாம். இந்த சைடு ஒரு எட்ஜை இழுத்துக்குவோம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இப்போ இந்த 2 முடிச்சையும் சேர்த்து டைட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயினில் உள்ள ஸ்டிச்சஸ்ஸு, அந்த செயினில் உள்ள நூல் இது, அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. நம்மளோட தொப்பி ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு டைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் இல்லைன்னா ஊசி வச்சு நீங்கள் தைச்சிக்கோங்க. இதுதான் நம்மளோட குல்லா. இது வந்து இப்போ எவ்வளோ அளவு இருக்குன்னு நான் சொல்கிறேன். உயரம் 7.5 இருக்குது. அகலம் 8.5 இருக்குது. இது வந்து ஒரு சைடுக்குள்ளது மட்டும்தான். 2 சைடும் சேர்த்தா 16 இல்லைன்னா 17 இன்ச்சு வரும். உயரத்துக்கு வந்து 7.5. இந்த மேலே தலைப்பகுதிக்கு வர இது மட்டும் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் 3 இன்ச்சு இருக்குது. அந்த சைடு 3, இந்த சைடு 3, மொத்தம் 6 இன்ச்சு வந்துருச்சு. இப்போ வந்து கூகுளில் கொடுத்த இதுபடி தான் நான் வந்து இது போட்டிருக்கேன். ஆனால் இது வந்து 1 வயசு வரையும் உள்ள குழந்தைங்களுக்கு போட்டிருக்கு. ஆனால் வந்து இது ஒரு 2.5 வயசுலேருந்து 3 வயசு அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கே இது வந்து பத்தும்.
இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.